Canon EOS RP. இன்னைக்கு மார்க்கெட்டில் நீங்கள் இருக்கிறதுலே அஃபோர்டபுளான ஒரு ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் கேமரா அப்படின்னு நீங்கள் தேடினீங்கன்னா ஃபஸ்ட்டு வர்ற ஒன் ஆஃப் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேமரா வாங்குறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங்ஸ். கண்டிப்பாக என்னென்ன ஒர்க் அவுட் ஆகும் என்னென்ன ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு பார்த்துட்டு தான் வாங்குவோம். இந்த வீடியோவில் நம்ம Canon RPயோட ஒரு 5+ and 5- வந்து பார்க்கலாம். நம்ம ரெகுலராக ஒரு கேமரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் அடுத்து வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம் இல்லை மாற்ற போகிறோம் அப்படின்னா ஒரு நர்வஸ்னஸும் இருக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமரா வாங்கிட்டு நான் ஆல்மோஸ்ட் ஒரு 5 months வந்து சரியாக யூஸ் பண்ணவே எனக்கு தோணலை. அண்ட் இந்த வீடியோ முடியும் போது Canon EOS RP வந்து ஒரு நல்ல கேமராவா இல்லையா அண்ட் நீங்கள் இது வாங்குறதுக்கு சூட்டபிளாக இருக்குமா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக டெக்னிக்கலி ஹெவியெல்லாம் ஒன்றும் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக 5 அட்வான்டேஜ் என்ன 5 டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ எடுத்தோடனே இந்த கேமரா வாங்குறதுக்கு ஒரு ப்ராப்பரான ரீசன் அண்ட் கேமரா வாங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கேமரா வாங்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். நம்ம மார்க்கெட்டில் எப்படி பார்த்தாலும் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் பார்த்தாலும் கண்டிப்பாக நம்மளை வந்து திருப்பி ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் என்ன. இதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் அஃபோர்டபுள் ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் கேமரா. இந்த கேமரா வாங்க வேணாம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு பர்சனல் ஒப்பீனியன். நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு ஃபுல் டே ஷூட் இருக்குது அப்படின்னா இந்த பேட்டரி சைக்கிள் வந்து பத்தாது. கிட்டத்தட்ட 3 to 4 பேட்டரி ரொட்டேஷன் ஒரு நாளுக்கு ஃபுல்லாக தேவைப்படும். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபுல் ஃப்ரேம் கேமரா அப்படின்னா என்னன்னு சிம்பிளாக பார்க்கலாம். ஒரு சின்ன ரூமில் ஒரு ஜன்னல் வச்சு அந்த ஜன்னல்லேருந்து லைட் வருது. இப்போ இந்த ஜன்னல் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கேற்றாப்புல லைட் உள்ளே வருது வந்து பெருசாகும். இதை வந்து நம்ம சென்சாரோட சைஸ் அப்படின்னு நினச்சிக்கலாம். இந்த ஜன்னலில் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லார்ஜ் விண்டோன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். நீங்கள் பிகினர் கேமராலாம் வாங்குறீங்க அப்படின்னா APS-C அல்லது கிராப் சென்சார் கேமராஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னா ஜன்னல் வச்சு பார்க்கும்போது அந்த ஜன்னல் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆப்வியஸாக ஜன்னலோட சைஸை வச்சு நம்ம வந்து எவ்வளோ லைட் உள்ளே வருது அண்ட் அதுக்கேற்றாப்புல குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது ஓரளவு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் கையில் 2 பேப்பர் இருக்குது. ஒரு பேப்பர் வந்து பெருசு, இன்னொரு பேப்பர் வந்து சின்னது. நம்ம ஒரே அளவில் ஒரு சின்னதாக ஒரு டிராயிங் வரைய போகிறோம். ஃபுல் ஃப்ரேமில் அந்த டிராயிங் வந்து ஃபிட் ஆகுது அப்படின்னா இந்த சின்ன பேப்பரில் அந்த டிராயிங் வந்து ஃபிட் ஆகுது, க்ராப் ஆகிடும். எதுக்காக ஃபுல் ஃப்ரேம் கேமரா சூஸ் பண்ணணும்? ஃபுல் ஃப்ரேம் கேமரா சூஸ் பண்ணால் தான் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபியா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து எல்லாருக்கும் இருக்குது. ஃபுல் ஃப்ரேம் கேமரா ஏன் வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அது ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் அண்ட் இந்த ஃபுல் ஃப்ரேமுக்கு தான் இருக்கிறதுலே மோஸ்ட் சூட்டபிளான லென்ஸ் அண்ட் நிறைய வெரைட்டி ஆஃப் லென்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம லென்சஸ் நிறையா மாற்றி எடுக்கிறோம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபியில் அது ஒரு பேசிக் ரிக்வயர்மெண்ட். அதுக்கு ஃபுல் ஃப்ரேம் கேமரா வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். இது போக இமேஜ் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக கிராப் சென்சாரோட ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் பெட்டராக இருக்கும். இப்போ உங்கள் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா 108 மெகாபிக்சல் இருந்தாலும் அதோட சென்சார் சைஸ் வந்து ரொம்ப சின்னது. ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் பார்த்தீங்கன்னா 26 MP இமேஜ் சைஸ் இருக்கும். பட் அதோட சென்சார் சைஸ் வந்து பெருசு. அதனால சென்சார் சைஸ் பெருசாக இருக்கும்போது இமேஜ் குவாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக மெகாபிக்சலை பெட்டராக யூஸ் பண்ணி எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் அல்லது ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட் தான். இப்போது நான் இந்த கேமரா வந்து 2021 எண்டில் வாங்கினேன். அப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. அதோட காஸ்ட் வந்து அப்போ வந்து 80. இப்போயும் கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் இருக்குது. நம்ம Canon கேமராஸே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல் ஃப்ரேம் கேமராலேருந்து நம்ம வந்து மாடல்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் பார்க்கலாம். Canon RP வந்து சம்வேர் அரௌண்ட் 80,000 இருக்குது. இதுக்கு அடுத்த ஜம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Canon R. இது வந்து அரௌண்ட் 1.25 lakhs to 1.4 lakhs இருக்குது. அண்ட் Canon R வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல Canon R8 இருக்குது. இந்த R8ஓட காஸ்ட் அதே தான். இதுக்கு அடுத்த ஜம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.6 to 1.7க்கு மேலே R6 அப்படின்ற Canon கேமரா. அண்ட் இதுக்கு மேலே உங்களோட மாடல்ஸ் அண்ட் காஸ்ட் வந்து கூட்டிகிட்டே தான் போகும். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமரா வேணும், நான் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி பர்சியூ பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அஃபோர்டபுள் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஃபார் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த Canon EOS RP. ரெண்டாவது அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணல. யூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் அண்ட் ரொம்ப காம்பேக்டாகவும் இருந்தது. நான் வந்து இதுக்கு முன்னாடி 5D Mark II அண்ட் 6D Canon வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த கேமரா யூஸ் பண்ணும்போது பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. Canon Mirrorless லைன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த Canon EOS RP தான் வந்து இருக்கிறதுலே வந்து ஸ்மாலஸ்ட் கேமரா. ஸோ உங்கள் கையில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது அதோட ஃபீல் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. மூணாவது அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு கேமரா அப்கிரேட் பண்ணுறோம். கேமரா அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் லென்சஸ் வந்து வச்சுருக்கோம். அந்த லென்சஸ் வந்து நம்ம அந்த அடுத்து வர்ற கேமராவில் கண்டினியூ பண்ண முடிஞ்சால் தான் நமக்கு வந்து எக்கனாமிக்கலாக இருக்கும். Canon RP வந்து பார்த்தீங்கன்னா மிரர்லெஸ் கேமரா, செப்பரேட் செட் ஆஃப் லென்சஸ் இருக்குது அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் நம்ம லென்ஸும் வந்து புதுசாக வாங்கணுமா அப்படின்னு பார்த்தா ஒரு ஷார்ட்கட்டாக இவங்க வந்து ஒரு அடாப்டர் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த Canon லென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா EF லென்சஸ். இந்த கேமராவோட மவுண்ட் பார்த்தீங்கன்னா RF மவுண்ட். ஸோ EF to RF அப்படின்ற அடாப்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்த எல்லா லென்சஸையும் இதுக்கு ஈஸியாக அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நாலாவது அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட வேரி ஆங்கிள் LCD. நீங்கள் வந்து வேறு இடத்துல நின்று ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் தெரியும்னா நீங்கள் வந்து லிட்டரலாக ஃப்ளிப் அவுட் பண்ணி ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த LCDயை வந்து வியூ பண்ணலாம்.
இந்த எல்சிடி வந்து நல்ல கான்ட்ராஸ்ட் அண்ட் கிளாரிட்டி உள்ள ஒரு எல்சிடி. ஃபைனலாக இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஃப் லென்சஸ். நான் வந்து அடாப்டர் யூஸ் பண்ணி என்னோட ஓல்டர் லென்சஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக ஃபியூச்சரில் பட்ஜெட் அலாட் பண்ணி ஆர்எஃப் லென்சஸ் வாங்குறது தான் வந்து அட்வான்டேஜஸாக இருக்கும். மிரர்லெஸ் கேமராவோட பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் அண்ட் வெயிட் வந்து கம்மியாகிறது தான். இப்போ வந்து ஈஸியாக நான் வந்து இந்த கேமரா வந்து 80,000 வாங்குறேன். இன்னும் ஒரு 1 lakh போட்டு ஒரு 4 to 5 லென்ஸ் வந்து இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன கேமரா பேக்கில் ஃபிட் பண்ணி நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ ஒரு கேமராவாக ஷூட் அப்போ நீங்கள் தூக்கும் போதும் சரி, ஓவரால் ட்ராவல் அண்ட் கேரி அப்பையும் சரி, இந்த கேமராவோட வெயிட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இந்த ஹோல் கேமரா சிஸ்டமை வெயிட்லெஸ்ஸாக கொண்டு போகிறதுல இந்த ஆர்எஃப் லென்சஸும் ஒரு முக்கியமான ரீசன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Canon RPயை பற்றி இன்னும் டீட்டெயில்டான ரிவ்யூ வேணும், ஒரு யூசர் கைட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி. இப்போ ஒரு ஷூட்டுக்கு நான் Canon 60ல் 2 பேட்டரி ரொட்டேஷன் வச்சுருப்பேன். ஒரு நாளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் காலையில் ஏர்லி மார்னிங் போயிட்டு நைட் வரைக்கும் 2 பேட்டரி ஈஸியாக வந்து இன்ஃபேக்ட் 1.5 பேட்டரிஸ் தான் யூஸ் ஆகும். இதுவே Canon RPயோட ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி சைக்கிள் வந்து 250 ஷாட்ஸ் வரைக்கும் தான் தாங்கும். நான் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3000 to 4000 ஒரு பேக்ட் ஷூட்டில் வந்து வெட்டிங் ஷூட்டில் எடுப்பேன். இதுக்கு வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 4 பேட்டரி தேவை. யூஸ்வலாக நம்ம ஃபுல் ஃப்ரேம் கேமராஸ் வாங்கிட்டு இருக்கோம்னா பேட்டரி எல்லாம் ஒன்றா தான் இருக்கும், நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இதில் நான் கேர்லெஸ்ஸாக பண்ண விஷயம் என்னென்னா இந்த பேட்டரி சைஸ் என்ன அப்படின்னு செக் பண்ண முடியும். கேமரா சைஸ் கம்மின்றனால ஆப்வியஸாக இந்த பேட்டரி சைஸும் வந்து கம்மி. இந்த பேட்டரியோட பேர் பார்த்தீங்கன்னா LP17. ஸோ இதுக்குன்னு தனி சார்ஜர், நம்ம வந்து செப்பரேட் செட் ஆஃப் பேட்டரிஸ் வாங்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஷூட் அப்போ பேட்டரி சார்ஜ் போட்டிருக்கிறது ஒன்று ப்ரொஃபஷனல் கிடையாது, இன்னொன்று சேஃப் கிடையாது. நான் இந்த கேமரா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லாமல் 1 or 2 பேட்டரிஸ் வந்து ரெகுலராக வந்து ஷூட் இருந்தாலும் நான் சார்ஜ் போட்டுட்டு தான் இருக்கேன். ஒரு ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட வீடியோ ஸ்பெசிஃபிகேஷன் தான். நான் வந்து Canon RPயை வாங்கினதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் வந்து வீடியோ பண்ணுறது தான். அண்ட் இந்த வீடியோ வந்து ஒன்று ஆன்லைன் கோர்சஸ், இன்னொன்று யூடியூப் வீடியோ, ப்ரொஃபஷனல் ஷூட்ஸ்க்கும் யூஸ் ஆகிற மாதிரி கண்டிப்பாக இது இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒன்று வந்து ஆர்கிடெக்சர் ஷூட், இன்னொன்று வந்து வெட்டிங் ஷூட்ஸ். ப்ரொஃபஷனல் ஷூட்ஸுக்கு இது பெருசாக ஃபேவரபுளாக இல்லை. ஒன்று இதில் வந்து 4K 24 ஃப்ரேம்ஸ்ன்னு போட்டிருக்கு. இந்த 4K 24 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் வந்து நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அது கிராப் ஆகி தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ டிஜிட்டல் ஸ்டேபிளைசேஷனுக்கு அது ஒரு கிராப் பண்ணுது. ஸோ நம்ம வந்து 16mm ஃபோக்கல் லென்த் வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது கிராப் ஆகி நமக்கு 24mm தான் கிடைக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ரீசனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப உடனே ஆஃப் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா 180p HD வீடியோ தான் வந்து இதில் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த 180p வீடியோவுமே R6 கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆட்டோ ஃபோக்கஸ் இஷ்யூஸ் இருக்குது அண்ட் கண்டிப்பாக வந்து ஸ்டேபிளைசேஷன் இஷ்யூஸ் இருக்குது. மூணாவது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பர்சனலான டிஸ்அட்வான்டேஜ். நான் வந்து கிட்டத்தட்ட 10-11 இயர்ஸாக வந்து DSLR கேமரா சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணிட்டு திடீர்னு வந்து மிரர்லெஸ் கேமரா போகும்போது டிரான்சிஷன் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்தது. மெயின் டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா DSLRல வந்து ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டர், இதில் வந்து டிஜிட்டல் வியூ ஃபைண்டர். ஸோ ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டரில் நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றத பார்த்து நம்ம வந்து அதுக்கு ஏத்தாப்புல கேமரா வந்து செட் பண்ணுவோம். இங்க அந்த வியூ ஃபைண்டரே வந்து நம்ம செட்டிங்ஸ்க்கு ஏத்தாப்புல தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த டிரான்சிஷனல் ஷாக் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. இனிமே எல்லாமே மிரர்லெஸ் கேமரா தான் வந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பா பழகுறதுக்கு ஒரு டைம் ஆகும். அண்ட் இந்த பர்டிகுலர் ரீசன்னாலையும் சரி, பேட்டரினாலையும் சரி, இது வந்து என்னோட வெட்டிங் ஷூட்ல பாத்தீங்கன்னா செகண்டரி கேமராவா தான் இருக்கு. நாலாவது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து இன் பாடி ஸ்டேபிளைசேஷன் கிடையாது. ஸோ நீங்க வந்து ஸ்டேபிளைசேஷனுக்கு உங்கள் லென்ஸை தான் நம்பி இருக்கணும். நீங்கள் வாங்குற லென்ஸ் வந்து IS லென்ஸாக இருந்தால் இந்த கேமராவோட சூட்டபிளாக ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி அதர் ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் கேமராஸில் பார்த்தீங்கன்னா IS வந்து இன்பாடி ஸ்டேபிளைஸ், அதாவது கேமராலே வந்து IS இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த கேமராவில் அது இல்லை, அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். இதில் ஃபைனலாக இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் per செகண்ட். பர்ஸ்ட் மோடில் போட்டு நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு செகண்டுக்கு எத்தனை ஷாட் வருது அப்படின்றது அந்த ஃப்ரேம்ஸ் per செகண்ட். இந்த கேமராவில் இது வந்து வெறும் 5 ஃப்ரேம்ஸ் per செகண்ட். ஸோ நீங்கள் ஹை ஆக்ஷன் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்க, ஒன்று ஸ்போர்ட்ஸ் இன்னொன்று வைல்ட் லைஃப் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பத்தாது. ஸோ நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸோ வைல்ட் லைஃப் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃபர்ஸ்ட் கேமரா Canon RPயா இருக்கணுமா அப்படின்றது நீங்கள் வந்து கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயம். ஃபைனலாக இந்த கேமரா வாங்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா, உங்களால் பட்ஜெட் அலாட் பண்ண முடியுது அப்படின்னா இந்த சீரீஸில் அடுத்து என்ன கேமரா வருது, இல்லை வேறு பிராண்டில் சூட்டபிளாக என்ன கேமரா இருக்குது அப்படின்றது வாங்க. பட் பட்ஜெட் ஒரு மெயின் கன்சர்ன் அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் என்ட்ரி லெவல் ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் கேமரா.